புதுக்கோட்டை மாவட்டத்தில் வகுப்பறை கட்டிடம் இல்லாமல் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகின்றது. கடந்த 6 ஆண்டு காலமாக மரத்தடியில் படிக்கும் மாணவர்களின் அவலநிலையை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பிற்கு. புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி அருகே உள்ளது மீனவ கிராமமான பொன்னகரம். இங்கிருந்த அரசு தொடக்கப்பள்ளி 2017ஆம் ஆண்டு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இப்பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். கடந்த 6 ஆண்டுகளாக இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பில் மாணவர்கள் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்று பள்ளிக்கும் கிராமத்திற்கும் பெருமை சேர்த்து வருகின்றனர். 2017ஆம் ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டதிலிருந்து தற்போது வரை இப்பள்ளியில் போதுமான வகுப்பறைகளை அரசு கட்டித்தராத காரணத்தால் பள்ளி மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படித்து வரும் அவல நிலையும், இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் உள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண் பெண் இருபாலர் பள்ளி. பெண்கள் ஒதுங்குவதற்கு கழிப்பறை வசதி கிடைக்காத காரணத்தினால் இடைவேளை முடிந்து வகுப்பறை தொடங்குவதற்கு அந்த குழந்தைகள் வந்தால்தான் தொடங்கும் காரணத்தினால் அதிக நேரம் ஆகிறது. எனவே எங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றி வரும் கல்வியாண்டுக்கு முதல் வகுப்பறையும் கழிப்பறையும் வசதி செய்தபடி இந்த அரசுக்கு எங்களது வேண்டுகோளை வைக்கிறோம். இப்பள்ளிக்கு இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று கூடிதான் சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தையும் மேலும் வகுப்பறைகள் கட்ட பணமில்லாத நிலையில் மாணவர்களின் நலன் கருதி வகுப்பறை கட்டிடத்திற்கு முன்பு தகர செட் அமைத்து தங்களால் இயன்றதை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கி உள்ளனர். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட கல்வி அலுவலருக்கும் பல முறை கோரிக்கை வைத்தும் தற்போது வரை இப்பள்ளிக்கு எந்த ஒரு புதிய கட்டிடமும் கட்டி கொடுக்கப்படவில்லை என பொன்னகர கிராம மக்கள் வேதனையோடு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். நாங்களும் பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் இருக்கக்கூடிய அதிகாரி அனைத்து பேரிடையும் தொடர்பு கொண்டாலும் அவர்கள் 10 கிளாஸ் 15 கிளாஸ் எஸ்டிமேட் போட்டிருக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர தேவையை அறிஞ்சு ஒரு 2 கிளாஸோ 3 கிளாஸோ தந்து இந்த உயர்நிலைப்பள்ளியுடைய அவலத்தை தீர்ப்பதாக இல்லை. இது குறித்து மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகத்திடம் செய்தியாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்கனவே அனுமதி கேட்டிருப்பதாகவும் தற்போது 8 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டுவதற்கும் 2 கழிப்பறைகள் கட்டுவதற்கும் அனுமதி வந்துள்ளதாகவும் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்பட இருப்பதாகவும் இதுபோன்று மாவட்டம் முழுவதும் ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டுள்ள 15 பள்ளிகளுக்கு கட்டிடம் கட்டுவதற்கும் முதற்கட்டமாக அனுமதி வந்துள்ளதாகவும் அடுத்தடுத்து வரும் காலங்களில் தேவைக்கு ஏற்ப கட்டிடங்களும் வழங்கப்படும் என தெரிவித்தார். எனவே மாணவர்கள் நலன் கருதி தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகமும் தனி கவனம் செலுத்தி உடனடியாக பள்ளிக்கு தேவையான கட்டிடங்களை கட்டி மாணவர்களின் கற்றலுக்கு உதவ முன்வர வேண்டும் என மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் காமராஜுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.